பஞ்சதந்திரில் என்ன டிசைட் பண்ணோன்னா ஆஸ் வி வர் டூயிங் 3, 3rd, 4th டேல வந்து நான் கமல் சார் பேசி கொண்டு இருக்கும்போது அப்போ இவர் அமெரிக்கா போயிட்டார் கிரேசிமான். ஸோ அப்போ வந்து கமல்ஹாசன் மற்றும் பலர் அப்படி இருந்ததுன்னா பிரச்சனை, அது எல்லாம் ரெகுலர் ஃபில்ம் ஆகிடும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கமல் சார் அப்புறம் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்கிரிப்டில் இருந்த விஷயத்தை தூசி தட்டி வி ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் அண்ட் ஆக்சென்ச்சுவேட்டிங் அண்ட் புஷிங் இட் அப். இப்போ வந்து ஜெயராம் வந்து ஒரு ஹைப்பர் போல் கடுகு தெரிச்சது போல் ஐயா செய்யப்பா ஐயோ அப்படின்னு ஹைப்பர் போல் அதுக்கு அவரை வச்சுக்கிட்டோம். இவன் திருவிழாவில் காணாமல் போன மாதிரியே இருப்பான் சீமான். இங்கே ஏதோ நடந்துட்டு இருக்கு, அவனுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே இருப்பான். அவன் காரை அடிச்சிருக்கான், அவன் வேற எங்கே பார்த்துன்னு இருப்பான். ஸோ அவன் அந்த திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மாதிரியே இருக்கட்டும். நான் வந்து எதை எங்கே எப்போ சொல்லக்கூடாதோ அது போல்டு இட்டாலிக்ஸ் அண்டர்லைன் பண்ணி உளறி கொட்டுறதுன்றது என் கேரக்டர் ஆகிடுச்சு. 3 பேர் 4 பேருமா முட்டாளாக இருப்பான். ஒருத்தன் டே வானாண்டா பண்ணுற தப்புன்னு அவன் தான் அந்த விதுரர் மாதிரி. நார்மல் கேரக்டர் வந்து ரமேஷ் அரவிந்த். ஸோ ஃபிக்ஸ் திஸ் அண்ட் தென் வி வெண்ட் அபவுட் எவ்ரிடே ஷூட்டிங். ஸோ அப்போனால இப்போ எனக்கு ஏதாவது தோணிச்சுன்னா இது ரமேஷ் அரவிந்த் தானே பேசணும், நான் பேசக்கூடாது அப்படி ஒருத்தர் தோணும்போது வி ஃபிக்ஸ் த கேரக்டரைசேஷன். தேர்ஃபார் அன்டில் டுடே உங்களுக்கு பிடிச்சதுக்கு காரணம் அந்த ஒரு புரிதல். அது கமல்ஹாசன்ற ஒரு பெரிய ஆளுமை எங்கள் கூட இருந்து கைடு பண்ணும்போது அதை கைட் பண்ணி நடத்தி போகும்போது உங்களுக்கு இன்னி வரைக்கும் பார்க்க 10 வருஷம் கழிச்சு பிடிச்ச ஜோக்கெல்லாம் இருக்குது இதில். ஸோ பட் இட் வாஸ் ஸோ வெரி ஃபாஸ்ட். அப்போ கமல் ஷூட்டிங் போது என்கிட்ட கேட்டார், என்ன யோகி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்களே டைலாக்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஜோக்ஸ் சொல்லும்போது கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது கொஞ்சம் சீன் இல்லை சார். எங்கள் ரிமோட் கண்ட்ரோல் இல்லை எடிட்டர் உட்காந்துருக்கான் வீட்டில் லிவிங் ரூமில். அவன் 10 செகண்ட் ஆடு பார்த்து பழக்கம். அவன் பிடிக்கலாம் 10 செகண்ட் சேனல் மாற்றிட்டு போயிட்டே இருப்பான். அதனால தான் நான் நையண்டிது பாரு நான் பாட்டுக்கு சேது எக்ஸ்பிரஸ் சூப்பா அவங்க பேர் வச்சார் எனக்கு. நம்ம போகிற ஸ்பீடில் நம்ம போவோம். அவன் பஸ்ஸில் ஏறினா இறங்கிறான். என்னைக்கு புரியுமோ புரியட்டும். நம்ம ஸ்பீடுக்கு இளையராஜா எல்லா படத்துக்கும் நல்ல படத்தானே போடுறாரு, நம்ம ஏன் குறை வைக்கணும், நம்ம பாட்டு அடிச்சு தள்ளின்னு இருப்போம். அப்படின்னா தான் உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சாலும் உங்களுக்கு கூட சில தே ஆர் ரீடிஸ்கவரிங் சம் ஜோக்ஸ். அதனால தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடு அன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் சொசைட்டிக்கு கரெக்டாக இருக்கு. அங்கே இங்கே வந்து ஸ்பாட்லேயே நிறைய காமெடி பண்ணுவீங்கன்னு வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லியிருப்பீங்க. வேற ஏதாவது ஒரு நாஸ்டாலிக் மெமரிஸ் இருக்கா சார் அங்கே? இது இந்த சீன் வந்து நீ எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் இது ஸ்பாட்டில் பண்ணது அப்படிமா ஏதாவது? அந்த படத்தில் 80% ஸ்பாட்டில் பண்ணது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பணம் உட்காந்துருக்கோம் ரம்யா கிருஷ்ணன், நான் சேரில் உட்காந்துருப்பேன், பயத்தில் தாண்டிடுவேன். ஐயோ தாண்டப்படாதும்பாலேன்னு திருப்பி வந்து உட்காந்துக்குவேன். இது ஒரிஜினல் டைலாக்லாம் கிடையாது. ஐயருங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஐதீகம் வந்து ஷுட் நெவர் கிராஸ் அ டெட் பாடி. அது ஏன் வெத்தா விடணுமே, உட்காந்துக்கிட்டு தான் ஷார்ட்டு, அது ஏன் சும்மா விடணும், அது இதாக வச்சுப்போமே. அது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வெத்தா விடுறது இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய இது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு டெட் பாடியை அந்த காரிடாரில் ஹோட்டல் காரிடாரில் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு பேகு நான் கமல் ஸ்ரீமன்னா தள்ளிட்டு வரோம். பேகு ஒரு டெட் பாடியை அந்த பேக் மேலே போட்டுட்டு ட்ராலி மாதிரி இழுத்துட்டு வருவோம். அது டெட் பாடி கீழே வந்துடும். ஆனால் ட்ராலி மொத்தம் இழுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், அவங்க 2 பேர் டெட் பாடி பார்க்குற டயத்தில் இந்த பேக்கை தூக்கி அந்த லாண்ட்ரி சேம்பரில் தள்ளி விட்டுருவேன். தள்ளி விட்டு இப்படிலாம் பண்ணிக்குவேன். பண்ணிட்டு போட்டுட்டேன்டா அப்படின்வேன். அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் பண்ணுறது அக்கிரமம். அவங்க கண்ணில் பார்த்துட்டான்னா என்னடா அப்படி பண்ணு க்ளூ கிடைக்கும்ல, நான் என் வேலையிலே இருப்பேன். ஸோ ஐ டிசைடட் இன் த ஹோல் ஃபில்ம் நெவர் டு லுக் அட் எனிபடி ஐ டு ஐ. நான் பாட்டி வளர்த்து எப்படின்னு 2 பேரும் கழிச்சு பார்ப்பாங்க, என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ டெட் பாடி 2 பேர் இழுத்துட்டு வருவாங்க, இழுத்துட்டு அது உள்ளே போடுவாங்க. இதையும் இங்கே போட்டுடலாம் இல்லையா அப்படிம்பேன். இதை தாண்டா போட்டிருக்கணும் முதல்ல உள்ள, இதெல்லாமே இம்ப்ரோவைஸ்டு. அப்போ யாரோ வர சத்தம் கேட்கும். வர சத்தம் வந்து நாங்கள் ஒன்று குடிஞ்சிட்டு நான் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒன்று க்ளீன் பண்ணுவாங்க உட்காந்துட்டு. அது வந்து விசில் அடிப்பேன் நான். நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பண்ண சொர்க்கம் என்பது நமக்கு அந்த பாட்டு விசில் அடிப்பேன். அவர் அதான் க்ளீன் பண்ணுறது வேலை அந்த படத்தில் நம்ம வரல. அது கூட விடாம சீக்கிரம் போயிடலாம், ஷார்ட்கட்டில் போயிடலாம். 2 பேர் லிஃப்ட் பக்கம் போவாங்க, நான் அந்த சேம்பரில் காலை உள்ள விடுவேன். நிஜமாவே ஷூட்டிங்கில் நாங்கள் பின்னாடி வராத பார்த்து கட் பண்ணலாமான்னு பார்த்தாரு கமல். என்னடா பண்ணுற அப்படின்னாரு. நீ தான் ஷார்ட்கட்டில் போகலாம் நீ அப்படின்னா. இதெல்லாம் வந்து ஸ்பாட்டில் நத்திங் வாஸ் பிளான்டு. ஆல் திஸ் வாட் வாஸ் பிளான்ட் இன் த ஸ்கிரிப்ட். எடுத்து வரும்போது பணம் கீழே வந்துடும், விழுந்த பணத்தை தூக்கி உள்ளே போடணும், இவ்வளோதான். அது உள்ளே போடும்போது அப்போ அங்கே போய் வந்து அந்த சரதாஜி ஒருத்தன் இருக்கிறான், அவன் 2ஆக பிரிஞ்சிடுத்து. அது இருந்தது ஸ்கிரிப்டில். இந்த பரதார்ஜி சாடிங்கிறது ஸ்பாட்டில். ஸோ நான் இப்போ ஸ்பூனரிசம் பேர் ஆங்கிலத்தில் மாற்றி பேசுறது. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு, தப்பளைக்கு வந்தது தலைப்பாய்க்கையோட போச்சு, இந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ மாதிரி அது வேணும்ட்டே எனக்கு ஞாபகம் வராது, அது என்னவோ சொல்லுவாங்களே அப்படின்னு. ஸோ பீப்புள் வில் வாட்ச் யூ இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங், எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் ஆஃப் த ஃபில்ம் வி ஸ்க்ரூட் இட் அப். ஸோ தெர் இஸ் நோ வேக்கன்ட் சீன் எதுவுமே இருக்காது. இதெல்லாம் வந்து ஸ்பாட் இம்ப்ரவைஸ் பண்ணி எழுதுனது தான் முக்கால்வாசி.